உங்கள்கிட்ட ஒரு 50,000 கடன் வாங்கிட்டு நான் கொடுக்காம இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்த பிறவியில நீங்க எனக்கு பிள்ளையா பிறப்பீங்க. எல்கேஜிக்கு 20,000, யூகேஜிக்கு 30,000, MBBSக்கு 1/2 கோடி கொடுத்து தீரணும். ஒன்றும் பண்ண முடியாது, கணக்கு முடிச்சு ஆகணும். இருங்க, நான் கதைக்கு வாரேன். ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணனை பார்க்கிறார். விபீஷணா 14 வருஷம் முடிய போகுது. 14 வருஷம் முடிஞ்சிட்டா பரதன் அக்னியில பாஞ்சிடுறேன்னு சொல்லி இருக்கான். அண்ணா, நீ 14 ஆண்டு முடிந்ததும் அயோத்திக்கு வர வேண்டும். வராவிட்டால் நான் நெருப்பை மூட்டி விழுந்து விடுவேன். ஏன் தெரியுமா அப்படி சொன்னா? அப்படி சொல்லலைன்னா ராமன் பரதனே ஆளட்டும்னு விட்டுருவான். அந்த காலத்து அண்ணன் தம்பி அப்படித்தானே, பரதனே ஆளட்டும்னு விட்டுருவான். அதுக்காகத்தான் பரதன் என்ன சொன்னான்? 14 ஆண்டுகள் முடிந்ததும் நீ சரியாக வர வேண்டும். வராவிட்டால் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன், நான் அக்னியில் பாய்ந்து விடுவேன். ராமனுக்கு நினைப்பு வருது. விபீஷணா, இப்பத்தான் நினைப்பு வருது, உடனே அயோத்திக்கு போகணுமே. இலங்கை எங்கே இருக்கு, அயோத்தி எங்கே இருக்கு? 3000 சொச்சம் கிலோமீட்டர். கவலைப்படாதீங்க, புஷ்பக விமானம் இருக்கு. குபேரங்கிட்ட இருந்து எங்க அண்ணன் ராவணன் திருடினது புஷ்பக விமானம். எத்தனை பேர் வேணாலும் ஏறலாம். எல்லாரும் ஏறினாங்க. விமானம் புறப்பட்டது, அயோத்தியை நோக்கி வர்றாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட 14 வருஷம் முடிய போகுது. இவங்க வர்ற போதே 3:30 மணி ஆயிடுச்சு. கீழே இருந்து பரத்வாஜ மகரிஷி ராமான்னு கூப்பிட்டார். கீழே இறங்கிட்டான். பரத்வாஜர் எங்கே இருக்கார்? அலகாபாத்தில் இருக்கார். அலகாபாத் தெரியுமா? நேரு பெருமான் பிறந்த ஊர் அலகாபாத். ஆனந்த பவனம் அலகாபாத். பல காங்கிரஸ் தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட இடம் அலகாபாத். ஆன்மீகத்தில் ஆனந்தம். ஆன்மீகம்னா என்ன? ஆண்டவனை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம், ஆண்டவனோடு பேசுவது ஆன்மீகம். கடவுளோட போய் பேசணும். ஒரு கோயிலுக்கு போனா கடவுளை முன்னால நிறுத்தி, மாலே மணிவண்ணா, என்ன எங்கேயோ கேட்டாப்புல இருக்க அந்த பேரு, மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். திருப்பாவையில 26ஆம் பாட்டு, மாலே மணிவண்ணா. இங்க வந்து பார்க்கிறேன், ஏதோ பெருமாள் கோயிலுக்குள்ள வந்தாப்புல இருக்கு. தலைவர் மணிவண்ணன் இவ்வளவு காலமாக இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நம்முடைய பாராட்டுக்கள். மணிவண்ணன் யாரு பேரு? பெருமாள் பேரு. சரி, இறைவணக்கம் பாடுறதுக்கு ஒரு அன்னையார் வந்தார்கள். என்ன பாட்டு பாடுவாங்க? தேவாரத்தில் பாடுவாங்களா, திருவாசகத்தில் பாடுவாங்களா, இன்னைக்கு தலைப்பு திருமந்திரம், திருமந்திரத்தில் பாடுவாங்களா அப்படின்னு நினைச்சா அவங்க என்ன பாடுறாங்க தெரியுமா? என்ன தவம் செய்தனை யசோதா. மணிவண்ணனுடைய அம்மா பேர் என்ன சொல்லுங்க? யசோதா. அங்கே 2 அம்மா. பெற்றவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை. இந்த யசோதை ரொம்ப அழகா இருந்தாளாம். அவ கண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சான். ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க, ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஏர்னா அழகுன்னு அர்த்தம். யசோதையினுடைய கண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சான். பெரிய வாச்சாம்பிள்ளை வியாக்கியானம் பண்ணாரு, யசோத கண்ணு ஏன் அழகா இருந்துச்சு தெரியுமா? எதனால? பிள்ளைய பார்த்து பார்த்து பார்த்த கண்ணு அழகாயிடுச்சான். அப்போ அந்த பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கும். இது ஆண்டாள் நாச்சியார் வாக்கு. மார்கழி திங்கள் வரப்போகுது, மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ
படிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையில் முதல் பாட்டு. வந்து பார்த்தா மணிவண்ணன் ஒரு பக்கம், யசோதை அம்மா ஒரு பக்கம், ஏதோ பெருமாள் கோவிலுக்குள்ள வந்தாப்பன்னு இருக்கு. இன்னைக்கு தலைப்பு திருமந்திரம். திருமந்திரத்துக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் சொல்ல போறேன். அதான் முக்கியம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த தலைப்பு ஆன்மீகத்தில் ஆனந்தம். ஆனந்தம்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்ன சார் இது தெரியாதான்னு கேட்காதீங்க. மகிழ்ச்சி வேற, களிப்பு வேற, ஆனந்தம் வேற. களிப்புன்னா என்ன? நல்ல சாப்பாடு போட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அதான் களிப்பு. சாப்பிட்றதுனால வர்ற இன்பம் உடம்புக்கு, அதுக்கு களிப்புன்னு பேரு. எங்க சார் சொல்லி இருக்கு கேட்பீங்களா இல்லையா? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். சாப்பாட்டினால வர்ற இன்பத்துக்கு களிப்புன்னு பேர். கச்சேரி அருமையா இருந்தது. டி.எம். சௌந்தரராஜன் பாடினாரு, சீர்காழி பாடினாரு. இதெல்லாம் எங்க காலம். ரொம்ப கச்சேரி நல்லா இருந்தது, அனுபவிச்சோம், மகிழ்ந்தோம். அதுக்கு பேரு மகிழ்ச்சி. உடம்புக்கு இன்பம் கிடைச்சா அது களிப்பு, மனசுக்கு இன்பம் கிடைச்சா அது மகிழ்ச்சி. கோயிலுக்கு போனேன், அம்பாள் பராசக்தி மீனாட்சிக்கு முன்னால நின்னேன். 2 பாட்டு சொன்னேன், கண்ணீர் வந்தது. எல்லாம் மறந்து போச்சு, என்ன மறந்து நின்னேன். அதுக்கு பேரு தான் ஆனந்தம். சாப்பிட்டு உடம்புக்கு வர்ற இன்பத்துக்கு களிப்புன்னு பேரு, மனசுக்கு வர்ற இன்பத்துக்கு மகிழ்ச்சின்னு பேரு. அது ஹாப்பினஸ், இது ஜாய் ஆங்கிலத்தில். கடவுளுக்கு முன்னால போய் நின்னே, எல்லாம் மறந்து போச்சு, ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே. ஏகபோகமாய் கடவுளோட நிற்கிறேன், சந்தோஷமா இருக்கு, கண்ணீர் கொட்டுது. அதுக்கு பேரு தான் ஆனந்தம், ஆங்கிலத்தில் பிளிஸ், BLISS. இது புரிஞ்சு ஆன்மீகத்தில் மகிழ்ச்சின்னு பேரு போடாம, ஆன்மீகத்தில் களிப்புன்னு பேரு போடாம, ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்று கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளுக்கு முன்னால் பெயர் வைத்த பெருமக்கள் திருவடிகளை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, இல்லை ஆனந்தமா இருந்துச்சு. நடராஜாவுக்கு என்ன பேரு? ஆனந்த நடராஜா. மாணிக்கவாசகருக்கு என்ன பேரு? ஆனந்த மாணிக்கவாசகர். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர், ஆவுடையார் கோயில், அறந்தாங்கி பக்கம். மாணிக்கவாசகர் கட்டின கோயில் திருப்பெருந்துறை. அங்க எல்லாம் மாணிக்கவாசகருக்குத்தான். சிவபெருமானுக்கு சிவலிங்கம் கூட கிடையாது. ஒரு பாத்திரத்தை கவுத்திருப்பாங்க, ஆவுடை மட்டும்தான் இருக்கும். அதனால அந்த ஊருக்கு என்ன பேரு? ஆவுடையார் கோயில்னு பேர். திருவிழா யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. தேர் யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. பெரிய ஆச்சரியம். மாணிக்கவாசகருக்குத்தான் எல்லாம். சிவபெருமானுக்கு எந்த மதிப்பும் எந்த பேரும் அந்த ஊர்ல இருக்கப்படாதுன்னு சிவபெருமானே சொல்லிவிட்டார். தேவகோட்டை செட்டியார் ஒருத்தர் அங்க போய் ஒரு கோயில் கட்டினார், சின்னதா, கடவுளுக்கு, சிவபெருமானுக்கு இல்லை, முருகனுக்கு. அதான் சரி. சிவபெருமான் கனவுல வந்தார், முருகன் கோயில்னு பேர் வைக்காதே. அப்ப என்ன பேர் வைக்க? ஆனந்த மாணிக்கவாசகர் கோயில்னு பேர் வை. இன்னைக்கு முருகன் சந்நிதிக்கு பேரு ஆனந்த மாணிக்கவாசகர் சந்நிதி. எங்கே? திருப்பெருந்துறையில. எனக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப ஆனந்தமாய் இருந்தது. இந்த புண்ணியம் பூரா யாருக்கு தெரியுமா? என்னை கைப்பிடியா பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்த பெங்களூர் ராஜாவுக்குத்தான் இந்த புண்ணியம் பூரா. ஏதோ ஜெயிலில் போட்டாப்புல வந்து பிடிச்சி காரை விட்டு அசையாம கூட்டிக்கிட்டு வந்து கொண்டாந்து நிறுத்தி விட்டார். மூவர் பெருமக்கள் இங்கே. இங்கே ஒரு மூவரணி, பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு மூவரணி. யாரு? 3 பேர். ஒருத்தர் பேரு ஜெகநாதன், ஒருத்தர் பேரு சஞ்சீவிராயன், இன்னொருத்தர் பேரு சௌந்தர பாண்டியன். சரிதானா? தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க.
அந்த மூவர் அணிக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இங்கே நம்முடைய பொருளாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நாகராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கு வணக்கங்கள். நான் இன்னைக்கு பேச போகிறது என்ன தெரியுமா? திருமூலர் திருமந்திரம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரியாத பல செய்திகள் இதை விட்டு வெளியில் போகிற பொழுது உங்களுக்கு தெரியும். அந்த புண்ணியம் பூரா இந்த அமைப்பை சேர்ந்தது. எனக்கு கூட ஒரே ஆச்சரியம், என்னத்தை ஒரு 50-60 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா சபை கொள்ளாமல் ஆள் வந்து உட்கார்ந்துருக்கு. உங்கள் எல்லாருக்கும் 100% வணக்கம். இவங்களுக்கெல்லாம் 98% தான் வணக்கம். நீங்கள் வரலன்னா நாங்கள் என்ன தனியாக பேசிக்கிட்டு இருப்போம்? ஆமாம், திருமந்திரத்துக்கும் இந்த மணிவண்ணனுக்கும் இந்த யசோதாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அப்பவே கேட்டனா உங்களுக்கு சொல்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா இங்கே அவதாரம் பண்ணுறார். 4 யுகம். முதல் யுகத்துக்கு பேர் கிருத யுகம்னு பேர். கிருத யுகம் மறக்காதீங்க, கிருதா யுகம் இல்லை, கிருத யுகம். எல்லாம் யோகியே. தெருவில் 2000 ரூபாய் நோட்டு கிடந்தா ஒருத்தனும் தொட மாட்டான். அப்படி ஒரு காலம் கிருத யுகம். பாரதியார் சொல்லுவார், கலியுகத்தை கொன்று கிருத யுகத்தை கொண்டு வருவேன், பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண் முன்னே மெய்க்கும் கிருத யுகத்தினையே கொணர்வேன் தெய்வ விதி இஃதே. பாரதியார் பாடுறார். கிருத யுகம் எல்லாம் யோகியே. அடுத்த யுகம் திரேதா யுகம். கொஞ்சம் பேர் அயோக்கிய, ரொம்ப பேர் யோக்கிய. அதான் ராமாயணம். இலங்கையில் உள்ள கொஞ்சம் பேர் தான் பொல்லாதவங்க. அதில் கூட விபீஷணன் ஒரு நல்லவன் இருந்தான். இந்த பக்கம் எல்லாம் நல்லவர்கள். நல்லவர்கள் அதிகம், கெட்டவர்கள் குறைவு. அது திரேதா யுகம். அதுக்கடுத்த யுகம் துவாபர யுகம். அதுதான் கிருஷ்ணாவதாரம். கெட்டவங்க ரொம்ப. கௌரவர்கள் எத்தனை பேர்? 100. 10 பத்தாததுக்கு கர்ணன் வேற, சகுனி வேற, எல்லாம் அந்த பக்கம். இந்த பக்கம் பாண்டவர்கள் 5 பேர். பரமாத்மா பரந்தாமன் கூட சேர்ந்தார். தீமை அதிகம், நன்மை குறைச்சல். அது என்ன யுகம்? துவாபர யுகம். நம்ம இருக்கிறோமே, இது கலியுகம். அதை விட மோசம். ஏன்? அப்பவாவது எவன் கெட்டவன் எவன் நல்லவன்னு தெரிஞ்சுது. இப்ப தெரியவே மாட்டேங்குது. ஒரு சாமியார் காலில் 6 மாசம் விழுந்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம்தான் இந்த சாமியார் காலையா விழுந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு தெரியல. சுருக்கமா சொல்லவா, அறம் என்ற பசு 4 கால்லையும் நல்லா நின்னது கிருத யுகம். ஒரு கால் ஒடிஞ்சு போச்சு. 3 காலில் நின்னது திரேதா யுகம். இன்னொரு காலம் ஒடிஞ்சு போச்சு. 2 காலில் நின்னது துவாபர யுகம். 3 காலம் ஒடிஞ்சு போச்சு. ஒத்த காலில் நொண்டி அடிக்கிறது நம்ம கலியுகம். புரியுதா? அப்போ இப்போ இதை மாத்துறதுக்கு எத்தனை பேர் வேணும்? 3 பேர் வேணும். 3 காலில் ஒடிஞ்சு போச்சு, 3 பேர் வேணும். அந்த 3 பேர் தான் இந்த உட்கார்ந்து இருக்கிற 3 பேர். சரிதானா? இயல் இசை நாடகம்னு சொல்லலாம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லலாம், பகவான் ராமகிருஷ்ணர் சாரதாமணி தேவியார் சுவாமிஜி விவேகானந்தர்னு சொல்லலாம். சரி, இப்போ கிருஷ்ண பரமாத்மா கடைசி காட்சி. கிருஷ்ண பரமாத்மா உடம்பை விட்டுறலான்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். 120 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. உடம்பை விடலான்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். எல்லாம் முடிஞ்சுது. மகாபாரத யுத்தமெல்லாம் முடிஞ்சுது. தர்மராஜாவுடைய பேரை பரீட்சித்துக்கு பட்டம் கட்ட போறாங்க. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? நம்ம துவாரகையிலிருந்து கிளம்பிட்டார். கிளம்பி சோமநாதபுரம், சோம்நாத், அந்த கஜினி முகமது 17 முறை படையெடுத்து கொள்ளையடிச்சானே அந்த ஊர் சோம்நாத். அதுக்கு பக்கத்தில் பீபாசப்பட்டினம். அங்கே போனார் கிருஷ்ண பரமாத்மா.
ஒரு காட்டில் போய் தலையை கீழே வச்சு ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சு படுத்து கிடக்கிறார். நல்லா கேட்குறீங்க, பாராட்டுக்கள். ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சு அப்படி படுத்து கிடக்கிறார். இந்த கால் கட்ட விரல் அப்படி அசைஞ்சுது. தூரத்தில் ஒரு வேடன் பார்க்குறான். புறாவினுடைய கழுத்து மாதிரி தெரிஞ்சுது கட்ட விரல். ஓ, ஒரு புறா அப்படின்னு அங்கிருந்து அம்பை விட்டான். அம்பு கிருஷ்ண பரமாத்மாவுடைய கட்ட விரல்ல போய் தச்சுது. அவ்வளவுதான். அது வழியாக உயிரை வைகுண்டத்துக்கு அனுப்பிவிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வேற எந்த இடத்துல அம்பு விட்டாலும் அவரை கொல்ல முடியாது. துர்வாசர் ஒரு முறை கிருஷ்ணர் வீட்டுக்கு வந்தார். கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு நல்ல சாப்பாடு போட்டார். துர்வாசர் என்ன பண்ணனார், கொஞ்சம் பாயாசத்தை எடுத்தார். அவர் குடிச்சார். மிச்ச பாயாசம், இதை உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கோன்னார். கிருஷ்ண பரமாத்மா உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டார். எதை? பாயாசத்தை. துர்வாசருடைய எச்சில் இந்த உள்ளங்காலுக்கு போகிற போது, சேச்சே, அவருடைய பெரிய குரு, பெரிய ரிஷி, காலில் தேய்க்கப்படாது, தேய்க்காம விட்டுட்டார். துர்வாசர் நினைச்சார், போறதுக்கு திட்டம் பண்ணிட்டான். நல்ல கெட்டிக்காரங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களே. என்ன ஆச்சு? யுத்தத்தில் எத்தனை அம்பு நெஞ்சில பட்டாலும் கிருஷ்ணனை ஒன்றும் பண்ண முடியல. அது பீஷ்மராய் இருந்தா என்ன, துரோணராய் இருந்தார் என்ன, கிருதவர்மாவாய் இருந்தால் என்ன, அஸ்வத்தாமாவாக இருந்தால் என்ன, ஒன்றும் பண்ண முடியல கிருஷ்ணரை. கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சு அந்த காலை அப்படி ஆட்ட, அந்த கட்ட வரலை அப்படி ஆட்ட, அவன் அங்கே இருந்த அம்பு விட அது பாய அப்படியே உயிரை மேலே அனுப்பிச்சுட்டார். ஆமாம், இந்த அம்பு விட்டானே இவன் யாரு? அவன்தான் போன யுகத்தில் வாலி. வாலி மீது ராமர் மறைஞ்சிருந்து அம்பு விட்டார்ல, அந்த கணக்கு மிச்சம் நிக்குது. அதனால இப்போ வாலி ஒரு வேடனாக வந்து கிருஷ்ண மேல அம்பு விட்டு கணக்கு சரியா போச்சு. மறக்காதீங்க, வினையெல்லாம் அனுபவிச்சு தீரணும். உங்கள்கிட்ட ஒரு 50,000 கடன் வாங்கிட்டு நான் கொடுக்காம இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்த பிறவியில நீங்க எனக்கு பிள்ளையா பிறப்பீங்க. எல்கேஜிக்கு 20,000, யூகேஜிக்கு 30,000, எம்பிபிஎஸ்க்கு 250,000 கொடுத்து தீரணும். ஒன்றும் பண்ண முடியாது, கணக்கு முடிச்சு ஆகணும். இருங்க, நான் கதைக்கு வரேன். இப்போ கிருஷ்ண பரமாத்மா உடம்பு கிடக்கு, ஆன்மா வைகுண்டத்தில் சேர்ந்துடுச்சு. இந்த உடம்பு அற்புதமான உடம்பு. அந்த பக்கத்தில் காட்டு தீ பிடிச்சிது, கொஞ்சம் உடம்பு எரிஞ்சுது, மழை பெஞ்சுது, வெள்ளம் வந்தது. வெள்ளம் இந்த எரிஞ்சு எரியாமலும் இருந்த அந்த கறிக்கட்டை, இனிமே அதானே பேரு, அப்படி தள்ளிக்கிட்டே போனுச்சு, கடல்ல கொண்டே தள்ளிருச்சு. இந்த கடல் கறிக்கட்டை தள்ளப்பட்டு பூரி ஜெகநாதத்தில் கொண்டாந்து விட்டுச்சு. ஒரிசாவில் பூரின்னு ஒரு ஊர், நீங்க பாட்டுக்கு பூரின்றாதீங்க, நமக்கு தெரிஞ்ச பூரி அதானே. ஒன்று சொல்லட்டுமா? 1976 கீவா ஜெகநாதனும் நானும் இன்னும் ஒரு 7-8 பேரும் பம்பாய் தமிழ் சங்கத்து வெள்ளி விழாவுக்கு போயிருந்தோம். எப்போ? 1976. அங்கே ஒரு மாமி வந்தாங்க. ஜெகநாதன் உட்கார்ந்து இருக்காரு. மாமா, உங்களுக்கு பூரி பிடிக்குமான்னாங்க. ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதான்னார். பூரியில சாமிக்கு என்ன பேரு? ஜெகநாதன். ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதான்னார். எத்தனை பேச்சுக்கள் அதெல்லாம். சரி, இப்போ அந்த கறிக்கட்டை எந்த கடலுக்கு வந்துச்சு? பூரிக்கு வந்தது. பூரிங்கிறது ஒரு ஊர். அந்த கறிக்கட்டையை எடுத்து அப்படியே கோயில் கட்டினாங்க. அதுதான் பூரி ஜெகநாதர் கோயில். இன்னைக்கும் பூரி ஜெகநாதர் கருப்பாத்தான் இருப்பார். அந்த கறிக்கட்டையை வச்சுட்டாங்க. அப்புறம் வருஷம் மரத்தில் பண்ணி 3 பொம்மை. ஒன்று கிருஷ்ண பரமாத்மா,
இந்த பக்கம் அவங்க அண்ணா பலராமர், இந்த பக்கம் சகோதரி சுபத்திரா. 3க்கும் தேர் பண்ணி பூரி ஜெகநாதத்தில் திருவிழா நடக்குது. ஆக பூரிக்கு வந்து அந்த கரிக்கட்டையாக கடந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உடம்பு அங்கே வைக்கப்பட்டது. இதெல்லாம் எப்போங்கிறீங்க? கலியுகம் பிறக்கிற நேரம், கிட்டத்தட்ட 5200 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை பார்த்த ஒருத்தர் இதை பாடியிருக்கார். கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. என்னது கருக்குருன்னா தெரியுதா? கரிக்கட்டை. கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. பாடினவர் யாரு? அவருக்கு பெயர்தான் திருமூலர். அந்த நூலுக்கு பெயர்தான் திருமந்திரம். எடுத்து பாருங்க, திருமந்திர புஸ்தகம் இருந்தா முதல் 50 பாட்டுக்குள்ள வரும் கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. ஓ, அப்போ இதுக்கு தலைவர் மணிவண்ணன் என்பதற்கும் யசோதை தாயை பற்றி அம்மா பாடின பாட்டுக்கும் திருமந்திரத்துக்கும் பெருமாளுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. கடைசி காட்சியை வேற யாரும் பாடல, பாடினது யாரு? திருமூலர் திருமந்திரம். நான் திருமந்திரம் மொத்தம் 3047 பாட்டு. நான் திருமந்திரத்துக்கு வாழ்க்கப்பட்டு 50 வருஷம் ஆகிப்போச்சு. 50 வருஷமா திருமந்திரம் பேசிட்டு இருக்கேன். திருமந்திரத்தில் அப்படி என்ன சார் சொல்லி இருக்கு? அதைத்தான் இப்போ நம்ம சிந்திக்க போறோம். ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? பழத்தில் 3 வகை. சில பழத்தை அப்படியே உரிச்சு உள்ள தள்ளலாம், வாழைப்பழம். சில பழம் இருக்கு, எடுத்து உரிச்சு கொட்டையை தனியாக எடுத்து வச்சுவிட்டு அப்புறம் சாப்பிடணும். உங்கள் சேலத்து மாம்பழம் பொண்ணு கொட்டையம்மா சாப்பிட முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றது. 3வது ரொம்ப கஷ்டம், கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு. அது என்ன பழமா? அங்கே பாருங்க, அந்த சின்ன பொண்ணு பலாப்பழம்னு சொல்லுது. நல்லா இருத்தாயே, உனக்கு 100க்கு 200 மார்க்கு. நல்லா இரு. பலாப்பழம், அதில் முள் இருக்கும், அதை எடுக்கணும். கையெல்லாம் ஒட்டிக்கும்ல. எடுத்து ஒவ்வொரு பழமாக எடுத்து, அப்பா திருமந்திரத்தில் வாழைப்பழப்பாட்டு இருக்கு, மாம்பழப்பாட்டு இருக்கு, பலாப்பழப்பாட்டு இருக்கு. அதையெல்லாம் சொன்னால் நம்ம பேச்சு முடிஞ்சு போச்சு. 3 வகை பாட்டு. ஒரு பாட்டு ரொம்ப ஈஸியாக புரியும், ஒரு பாட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்னொரு பாட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ள அத்தனை தத்துவங்களும் வந்துடும். நான் எளிமையாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் ராமாயணம் தெரியும். அம்மா, இத்தனை மாதம் இத்தனை கூட்டம் எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. ராமாயணம் தெரியும். ராமாயணத்தில் கடைசி காட்சி, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. ராமச்சந்திர மூர்த்தி விபீஷணனை பார்க்கிறார். விபீஷணா, 14 வருஷம் முடிய போகுது. 14 வருஷம் முடிஞ்சிட்டா பரதன் அக்னியில பாஞ்சிடுறேன்னு சொல்லி இருக்கான். அண்ணா, நீ 14 ஆண்டு முடிந்ததும் அயோத்திக்கு வர வேண்டும். வராவிட்டால் நான் நெருப்பை மூட்டி விழுந்து விடுவேன். ஏன் தெரியுமா அப்படி சொன்னா? அப்படி சொல்லலைன்னா ராமன் பரதனே ஆளட்டும்னு விட்டுருவான். அந்த காலத்து அண்ணன் தம்பி அப்படித்தானே, பரதனே ஆளட்டும்னு விட்டுருவான். அதுக்காகத்தான் பரதன் என்ன சொன்னான்? 14 ஆண்டுகள் முடிந்ததும் நீ சரியாக வர வேண்டும். வராவிட்டால் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன், நான் அக்னியில் பாய்ந்து விடுவேன். ராமனுக்கு நினைப்பு வருது. விபீஷணா, இப்பத்தான் நினைப்பு வருது, உடனே அயோத்திக்கு போகணுமே. இலங்கை எங்கே இருக்கு, அயோத்தி எங்கே இருக்கு? 3000 சொச்சம் கிலோமீட்டர். கவலைப்படாதீங்க, புஷ்பக விமானம் இருக்கு. குபேரங்கிட்ட இருந்து எங்க அண்ணன் ராவணன் திருடினது புஷ்பக விமானம். எத்தனை பேர் வேணாலும் ஏறலாம். எல்லாரும் ஏறினாங்க. விமானம் புறப்பட்டது, அயோத்தியை நோக்கி வர்றாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட 14 வருஷம் முடிய போகுது. இவங்க வர்ற போதே 3:30 மணி ஆயிடுச்சு. கீழே இருந்து பரத்வாஜ மகரிஷி ராமான்னு கூப்பிட்டார். கீழே இறங்கிட்டான். பரத்வாஜர் எங்கே இருக்கார்? அலகாபாத்தில் இருக்கார். அலகாபாத் தெரியுமா?
நேரு பெருமான் பிறந்த ஊர் அலகாபாத், ஆனந்த பவனம் அலகாபாத், பல காங்கிரஸ் தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட இடம் அலகாபாத். அலகாபாத்தில் பரத்வாஜர் ஆசிரமம். ராமர் கீழே இறங்கிட்டார். ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயன், சுக்ரீவன், அங்கதன், 70 வெள்ளம் குரங்கு சேனை. ஒரு வெள்ளம்னா தெரியுமா? 1 போட்டு 16 சைபர். வீட்டில் போய் போட்டு பாருங்க. 1 போட்டு 16 சைபர் ஒரு வெள்ளம் மேக்சிமம் லிமிட். அது மாதிரி 70 பங்கம். அடே அப்பா, கால்குலேட்டர் தெரிச்சிடும். 70 வெள்ளம் சேனை எல்லாம் வந்துருச்சு. பரத்வாஜர் சொல்றார், எல்லாரும் சாப்பிட்டு போங்க. இவ்வளவு பேருக்கு சாப்பாடு. பக்கத்தில் காமதேனு தலையாட்டுனுச்சு. அத்தனை பேருக்கும் சாப்பாடு வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிடுறாங்க. ராமர் சாப்பிடலை. ஏன்? 14 வருஷம் கனியும் கிழங்கும் தான் சாப்பிடணும். தவம் இல்லை. என்ன சீதையை கூட்டிக்கிட்டு ஹனிமூனா போனாரு? யோசிச்சு பாருங்க. 14 வருஷம் அழகான பெண்டாட்டி, அறிவுள்ள பெண்டாட்டி பக்கத்தில் இருக்கா. 14 வருஷம் சாப்பாடு இல்லை, கனியும் கிழங்கும், தவம். அதனாலதான் ராமனுக்கு அவ்வளவு பேரு தவம். இப்ப எல்லாரும் சாப்பிடுறாங்க. ராமர் கனியும் கிழங்கும் தான் சாப்பிடுறார். ஆஞ்சநேயான்னார். ஆஞ்சநேயன் ஓடி வந்தான். இந்த முத்திர மோதிரத்தை வச்சுக்கோ. திரும்பினா, வேகமா போ. அயோத்தியில பரதன் அக்னியில பாய்வான், போய் நிறுத்திரு, போ. ஆஞ்சநேயன் சாப்பிடலை. எப்பவுமே தொண்டன் பொழப்பு அப்படித்தான். தொண்டர்கள் அப்படித்தானம்மா. தலைவர் நல்லா இருப்பாரு, தொண்டர்கள் தடுமாறி போவாங்க. அதனாலதான் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே. ஆஞ்சநேயன் இதை வாங்கிக்கிட்டு அங்க ஓடுறான். அங்கே பரதன் அக்னியை வளர்த்து சுத்திக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கும்? இன்னைக்கு 4:30 மணி ஆச்சுன்னா பாஞ்சிருவேன். மணி இப்ப 4. அப்போ இன்னும் 1/2 மணி நேரம் பாஞ்சிருவேன். கோசலை பக்கத்தில் வர்றா. பரதா, நீ ஒன்னும் அக்னியில பாய முடியாது. ஏன் முடியாது? ராஜ்யத்தை ராமன் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான். அதுக்கு ஒரு ஆளை பார்த்து ஒப்படைக்காம நீ அக்னியில பாய்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. தலைவனுக்கு தற்கொலை பண்ணிக்க கூட உரிமை கிடையாது. தெரிஞ்சுக்கோ. ராஜ்யத்தை பொறுப்பா ஒப்படைக்கணுமா இல்லையா? அவ்வளவுதானே. இருங்க. சத்துருக்கனை யாரு? பரதன் தம்பி. கூப்பிட்டான், அண்ணான்னு வந்தான். இந்த ராஜ்யத்தை நீ வச்சுக்கோ. நம்ம காலத்து தம்பியா இருந்தா, அண்ணா தேங்க்யூ, நான் பிறக்கிற போதே சொன்னாங்க இந்த ராஜ்யம் எனக்குத்தான். இப்ப வந்துருச்சுன்னு பரதனை இவனே அக்னியில பிடிச்சி தள்ளி இருப்பேன். இது நம்ம காலம். அது ராமருடைய காலம். என்ன தெரியுமா சொல்றான் அந்த தம்பி? கம்ப ராமாயணத்தில் அவனுக்கு பேசாத தம்பின்னு பேர். இங்கதான் பேசுவான். என்ன பேசுறான் தெரியுமா? அண்ணா, ராமனுக்கு 3 தம்பி. ஒருத்தன் அவன் கூடவே காட்டுக்கு போயிட்டான், லக்ஷ்மணன். ஒருத்தன் நீ, அவன் வரக்கூடிய நேரம் தாமதமா போச்சுன்னு அக்னியில பாய போறேன். 3வது தம்பி நான் மட்டும் இந்த ராஜ்யத்தை ஆள்வேனா? இந்த ராஜ்யம் என்ன அவ்வளவு பெருசா? எனக்கு வேண்டாம். இப்படி தம்பி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. கம்பன் பாட்டு. காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. போனவர்கள் வரும் அவதி போயிற்றென்னா ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி. உயிரை விட போறிய நீ ஒரு தம்பி. யானாம் இவ்வரசாழ்வேன் என்னே இவ்வரசாட்சி இனியதம்மா. நான் மட்டும் இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்வேனா? இந்த அரசாட்சி என்ன அவளது இனிப்பானதா? வேண்டாம் போ. அந்த காலத்தில் ராஜ்யத்தை வேண்டாம் இருக்காங்க. வேடிக்கையை பார்த்தீங்களா? அதனாலதான் அது ராமராஜ்யம். ராஜ்யம் எனக்கு வேண்டாம். இப்ப பரதம் மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன செய்யறது? பாயவும் முடியல, பாயாம இருக்கவும் முடியல. ஆஞ்சநேய சாமி அந்த நேரம் மேல வந்தார். பார்த்தார், நெருப்ப பார்த்தார், இவன் சுத்திரத பார்த்தார், வேகமா வந்தார். நெருப்புல அவர் பாஞ்சார், ஒரு அழுத்தினார். காத்தடிச்சா நெருப்பு அணையும், அணைஞ்சிருச்சு.
இனிமே இவன் எங்கே பாயிறது? ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாக்கினான். கரின்னா சாட்சின்னு ஒரு அர்த்தம். அக்னி சாட்சியா ராமன் வந்துட்டான் ஒரு அர்த்தம். கையினால் எரியை கரியாக்கினான், தீய ஒரே அடியை அடிச்சு கரியாக்கி விட்டான் இன்னொரு அர்த்தம். அதான் கம்ப சித்திரம். அரிசியில சித்திரம் தீட்டுபவன் கம்பன். கையினால் எரியை கரியாக்கினான். இவன் திமுந்து பார்க்கறான், ஆஞ்சநேயன் வந்து நிற்கிறான். பரதா நீ யாரு? நான் ராமதூதன். ராமதூதன் உன் அண்ணனுடைய தூதன். உன் அண்ணன் வந்து விட்டான், அலகாபாத்தில் இருக்கிறான், இப்ப வந்துருவான். இந்த அடையாள மோதிரம். மோதிரத்தை பார்த்தான், கண்ணில் ஒத்திக்கிட்டான், கண்ணீர் விட்டான். நீங்க யார்? நான் ராமதூதன், ராமனுடைய தொண்டன். அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ராமர் வந்துட்டார். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ராமன் பண்ணது சரியா தப்பா? தம்பி அக்னியில பாய போறான்னு தெரியுது இல்ல? பரத்வாஜர் கூப்பிட்டதுக்காக கீழே இறங்கலாமா? சாப்பாட்டு ராமனோ? ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, அநியாயம் அந்த வார்த்தை. சாப்பாட்டு கிருஷ்ணன் தான் சரி. ராமன் பட்டினி கிடந்தவன், தவம் பண்ணவன். அவனை போய் சாப்பாட்டு ராமன்னு பேர் மாற்றிவிட்டாங்க. ஒருவேளை இதனால தான் அப்படி சொன்னாங்களோ? ஏன் அப்படி அனுப்பினான்? எதனால? அவன் வராம அருமை தம்பியை பார்க்கறதுக்கு ஆஞ்சநேயனை அனுப்பினானே, ஏன்? இது வினா. இதுக்கு விடை திருமூலர் திருமந்திரம். என்ன சார் எங்கேயோ போறீங்க? ஆமா, திருமூலர் திருமந்திரத்தில் இந்த வினாவுக்கு விடை இருக்கிறது. என்ன விடை சொல்றேன். நீ கடவுளை எப்படி வழிபாடு செய்கிறாயோ, கடவுள் அதே வடிவத்தில் உனக்கு காட்சி கொடுப்பார். திருமந்திரம். இந்த கைதட்டு திருமூலருக்கு, எனக்கு இல்ல. நீ பெருமாள்னு கும்பிட்டா கடவுள் பெருமாளா காட்சி கொடுப்பார். நீ சிவபெருமான்னு கும்பிட்டா சிவபெருமானா காட்சி கொடுப்பார். நீ சரணம் ஐயப்பான்னு கும்பிட்டா ஐயப்பனா காட்சி கொடுப்பார். நீ கருப்பண்ணசாமின்னு கும்பிட்டா கருப்பண்ணசாமியா காட்சி கொடுப்பார். நீ மீனாட்சின்னு கும்பிட்டா மீனாட்சியா காட்சி கொடுப்பார். நீ இல்லைன்னு சொல்லிவிட்டா இல்லைன்னுட்டு போயிடுவார். அவ்வளவுதானே. அவருக்கு என்ன நட்டான்? உனக்குத்தான் ஐயா நட்டான். இதை யாரு சொல்றா? திருமூலர் திருமந்திரம். பாட்டு சொல்லவா? நான் அதுக்கு வாழ்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. அப்பனை நந்தியை. யாரு? அப்பனை நந்தியை. அருமையான பாட்டு. எப்பரிசாயினும் ஏத்துமின். எப்படி வேணாலும் கும்பிடு, அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அது மாதிரி நீ அருள் பெறுவாய். அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின். ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. எப்படி வேணாலும் கும்பிடு. கும்பிட்டால் அந்த தன்மையிலே கடவுள் வந்து உனக்கு அருள் புரிவார். எப்பரிசு, பரிசுன்னா தன்மை. எப்பெருந்தன்மையும் எவ்வவர் திறனும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி. திருவாசகம். பரிசுன்னா தன்மை. நீ எப்படி கும்பிடுறியோ அதே தன்மையில் கடவுள் வந்து உனக்கு அருள் செய்வார். ஏன் சார் இதுக்கு இந்த ஆஞ்சநேயனுக்கு என்ன சார் சம்பந்தம் கேட்குறீங்கல்ல? ஆமா, இந்த பரதன் 14 ஆண்டுகள் எதை வச்சு கும்பிட்டான்? நந்தி கிராமத்தில் இருந்தான். அயோத்திக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லிவிட்டான். எங்க அண்ணன் வர விட்டுத்தான் அயோத்திக்குள்ள போவேன், அது வரைக்கும் அயோத்தி எல்லையிலே நந்தி கிராமத்தில் தான் இருப்பேன்னு இருந்தான். என்னமோ அரியணைகளை வச்சு கும்பிட்டானே என்ன? நல்லா சொல்றீங்க. 2 பாதுகை. புரிகிறதுக்காக சொல்றேன். செருப்பு. இப்படித்தானே? அட இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னா திருவடி. அதானே? எத்தனை திருவடி? 2 திருவடி. பெருமாளுடைய பெரிய திருவடிக்கு கருடாழ்வான்னு பேரு.
பெருமாளுடைய சிறிய திருவடிக்கு ஆஞ்சநேயன்னு பேர். நீ ராமனை வச்சு கும்பிட்டா ராமனே வந்து காப்பாத்துவான். நீ திருவடியை வச்சு கும்பிட்டதுனால திருவடி வந்து தான் உன்னை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் ராமன் உட்கார்ந்துக்கிட்டு ஆஞ்சநேயனை அனுப்பினானாம். சரியா தப்பா? ராமன் என்ன சாப்பாட்டு ராமனா? இல்லைங்க, இந்த ஊருக்காரங்க கட்டி விட்டுட்டாங்க பாவம். சாப்பாட்டு கிருஷ்ணன் இனிமே மாத்திடுவோம். வேண்டாம். எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. திருமூலர் சொல்றாரம்மா, கடவுளை நீ எப்படி வேணாலும் கும்பிடு. ஏன் சார்? கடவுளை நான் எங்கள் வீட்டில் பத்திரகாளியாக கும்பிடுறேன். நல்லா கும்பிட்டு போ, ஒரு தப்பும் இல்லை. கடவுள் பத்திரகாளியாக வந்து அருள் பண்ணுவார், சந்தேகம் இல்லைங்க. பகவான் ராமகிருஷ்ணர் எப்படி கும்பிட்டார்? பவதாரிணி காளி மாதா. இப்ப புரியுதா திருமந்திரம் எங்கே போயிடுச்சுன்னு? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். ஒருத்தன்ட்ட கேட்டேன், யாரா சொன்னா? அறிஞர் அண்ணா சொன்னாருன்னு. அப்பனே, அவருக்கும் சொல்லி கொடுத்தவர் திருமூலர். திருமூலர் திருமந்திரமுங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமேன் சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினேன். என்னைக்கு நினைச்சுக்கோ, கடவுள் ஒருத்தர் தான். அப்ப எதுக்கு சார் இத்தனை சாமி வச்சு நம்ம ஊர்ல கும்பிடுறோம்? ஒன்னா ரெண்டா வரிசைக்கு கும்பிடுறோம். ஏன்? அதுதான் இந்து மதத்தின் சிறப்பு. ஒரு கடைக்கு போறீங்க, புடவை எடுக்க போறோம், 100 புடவை அள்ளி போடுறானா இல்லையா? அந்த அம்மா 100ம் பார்த்துட்டு வேணாம்ட்டு போகுதில்லை. அதான் அநியாயம். வெளியில அவன் ஒருத்தன் வீட்டுக்காரன் 3 நாளா நிக்கிறான். இந்த அம்மா புடவை எடுத்துட்டு இந்த வந்துடுறேன்ட்டு போயிருக்கு. 100 புடவை ஏன்? விருப்பமானதை எடுத்துக்கங்க அம்மா. கடைக்கு போறோம், சட்டை எத்தனை சைஸ் இருக்கு, எத்தனை டிசைன் இருக்கு, போட்டுக்கோ. கவியரசு கண்ணதாசனோட நான் ஒரு 10 வருஷம் பழகி இருக்கேன். என்னை பற்றி அவர் எழுதியிருக்கார், மறக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகிற போது வரிசைக்கு சட்டை சைஸ் வாரியாக மாற்றியிருந்தேன். இவர் ஒன்னொன்னுலையும்